ஹாய், என் பேர் கௌதம். சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கத்தில் ஒரு குட்டி கிராமம், ஒரு குட்டி அழகான கிராமம். இப்போ எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் இருக்கிற கடந்த 3 வருஷமா சுர காலேஜ் முடிச்சு அப்படியே வேலைக்காக இங்கே வந்தது தான். அப்படியே ஒவ்வொரு கம்பெனியை தாண்டி கடைசியாக வந்து இந்த இடத்துல செட்டில் ஆகிட்டேன். செட்டில் ஆகிறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடலடியாக தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி அலைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த ஐஃபோன். அப்புறம் வந்து நம்ம செய்கிற வேலைகள் எல்லாமே அதுக்கான வேலைகள் தான். இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக இன்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நல்லா தான் இருப்போம். இப்படி நம்ம வாழ்க்கை போயிடாது. அதேமாதிரி நீங்களும் இன்றைக்கி என்ன வேலை செய்யணும்னு நினச்சி கவலைப்படாமல் இன்றைக்கான வேலையில் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் லைஃப்பும் மாறும் கண்டிப்பாக. நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி இதை விட ரொம்ப மோசமான லைஃப் ஸ்டைலில் இருந்திருக்கேன். இப்போ பரவாயில்ல, பார்க்கும்போது ரொம்ப எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. நீங்களும் அதேமாதிரி இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு வேலை செய்றீங்க, அது உங்களுக்கு பிடிக்கல, யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. நான் அப்படி எதுவும் நினச்சதே கிடையாது. லாக்டவுன் டைமில் தான் அங்கே ஆள் கிடைக்காதனால ஒரு வேலைக்கு போயிருந்த ஒரு கம்பெனிக்குள்ளே அங்கே போய்ட்டு வெல்டிங்கு, கட்டிங்கு, ஹெல்ப்பரு எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். அந்த வேலை செஞ்சு தான் அதில் வந்து காசை வச்சு தான் நானும் என் தம்பி சேர்ந்து எனக்கு பைக் எடுத்தோம். நானும் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து தனியாக வேலைக்கு போக ஆரம்பிச்சு வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். வண்டி ஓட்ட போயிருக்கேன், தண்ணி கேன் போட போயிருக்கேன், தேங்காய் உரிச்சிருக்கேன். 2-3 வருஷம் தேங்காய் உரிச்சிருக்கேன். தேங்காய் உரிச்சு தான் பைக்கோட கடனெலாம் கட்டினேன். லாக்டவுன் முடிஞ்சு காலேஜ் ஓப்பன் பண்ண டைம் பண்ணி பைக்குக்கான கடனை கட்டணுமேனு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த பகலில் ஃபுல் டே போயிட்டு இருந்த கம்பெனிக்கு நைட் ஷிஃப்ட் கேட்டு நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருந்தேன். காலையில் காலேஜ் போவேன், நைட் ஷிஃப்ட் போவேன். அப்படி படித்து அது ஒன்றும் யூஸ் இல்லை. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிடுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம் கிளாஸில். அதனால் ஸ்டடியிலலாம் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் இல்லை. இப்போ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ கண்டிப்பாக யாராச்சும் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸ்டர்னலாக வேலைக்கு போகாதீங்க. அப்படியே வேலைக்கு போனாலும் அதை வச்சு ஒரு கமிட்மெண்ட்டில் வச்சுக்காதீங்க. அப்படி கமிட்மெண்ட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களால் வந்து ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாது. எனக்கு அப்படி தான் ஆச்சு. நீங்கள் ஃபோக்கஸான ஆளாக இருந்தால் உங்களுக்கு இது அப்ளை ஆகாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. பட் ஆஃப்டர் தட் நான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலில் எனக்கான செலவுகளை நான் பார்த்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் வளரலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. அப்படி கண்டுபிடிக்கலாம் லைஃப் எங்கெங்கேயோ வந்துட்டுருக்கோம். எனக்கு கண்டுபிடிக்க 23 வருஷம் ஆயிடுச்சு போல், 23.25 வருஷம் ஆகி போச்சு போல். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கான வேலையில் ஒன்றும் துளி கூட ஆரம்பிக்கல. நீங்களும் உங்கள் லைஃப்பில் எங்கே போகிறீங்கிறத முடிவு பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான ட்ரெயினோ அதுக்கான பஸ்ஸில் ஏற முடியும். நம்ம தளபதி என்ன சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி எங்கேயோ போக முடியாது. உங்களுக்கான பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். முதல்ல நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சா தான் அந்த பஸ்ஸில் ஏறவே முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்களா, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. போக நல்ல வீடியோஸ்லாம் போக ட்ரை பண்ணுறேன். நம்ம லைஃப் லைட்டாக போராக தான் இருக்குது. போக கொஞ்சம் சூடு பிடிச்சி கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.